சொன்னதுக்கப்புறம் தான் காடையை உரிச்சு செய்வாங்களோ. வந்துருச்சு காடை. அதான் இர்ஃபான் சொல்லுவாங்க உமாமி டேஸ்ட். சிக்கனோட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகே நகரில் ரெங்கா நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கதிர் டேஸ்டி பிரியாணி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரொம்பலாம் மசாலா இல்லாமல் சூப்பரான ஸ்மூத்தான ஒரு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சாப்பிட்ணும், சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலை விசிட் பண்ணலாம். இங்கே நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒரு மட்டன் பெப்பர் சுக்கா, அப்புறம் ஒரு பெப்பர் காடை ஃப்ரை, இது 4மே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரியாணியோட தம்மெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. என் கூட இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்த என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ஹோட்டலுக்கு என்னை கூட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஹோட்டல் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி இந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு இந்த ஹோட்டலில் ரொம்ப பிடிச்ச பிரியாணி என்னன்னா மட்டன் பிரியாணி. எப்படி இருக்கு? மட்டன் பிரியாணி இப்போதான் தம்மு உடைச்சாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி எங்களுக்கு லஞ்சுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. நாங்கள் வேறு வேலையாக வெளில போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போது என் ஃப்ரெண்டு இந்த ஹோட்டலை பற்றி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அப்படியே இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டோம். நான் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் பிரியாணியில் ஒரு சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் வந்துருந்துச்சு. எனக்கு சிக்கன் லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சிக்கன் லெக் பீஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உரப்புலாம் ஒன்றும் பெருசாக இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. செம்மையாக இருக்குது. வீட்டில் மத்தியானம் லஞ்சு சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் படம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது சாயந்தரமாக சாப்பிடுவோம். ஆக்சுவலி ஐடியாவே இல்லை இங்கே வரும். கலக்கரை வேணாம். அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்லை பண்ணல சூடாக சொல்லி டேஸ்ட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி சிக்கனோட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. इसमें बड़ी सॉफ्ट है. पीस देखो ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே மட்டன் பிரியாணி வந்து அதோட இந்த ஃப்ளேவர், அதோட கொழுக்கெல்லாம் வந்து இறங்குது. அதை தான் இர்ஃபான் சொல்லுவாங்க உமாமி டேஸ்ட். பெப்பர் சுக்கா கூட வச்சோம்னா செம்மையாக இருக்கும். அப்படியா?
நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் காடையை உரிச்சு செய்வாங்களோ. வந்துருச்சு காடை. கண்டு சூப்பர் பெப்பர் காடை. அது சுக்காவோட மசாலாவும் காடைக்குள்ள மசாலாவும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம், மீட்டோட இது கொஞ்சம் காட்டாக இருந்துச்சு. ஒரே மாதிரி தான். நல்லா சாப்பிட்டா